வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் குவிப்பு. சற்று முன் விஜய் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். மேலும் கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவோடு நேற்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விஜய். அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அதைத் தொடர்ந்து போதையில்லாத தமிழகம். இவ்வளவு போதைக்கு காரணம் திமுக தான் என மறைமுகமாக கூறியிருந்தார் விஜய். அதை நான் என்னுடைய நேரடி பார்வையின் கீழ் ஒழிப்பேன். அது மட்டுமில்லாமல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கின்ற முதல் கையெழுத்தையும் போட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து பேசிய விஜய் அவர்கள், கஜானா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவுக்கு கடனை வாங்கி வைத்துள்ளார்கள். மேலும் கஜானா காலியாக உள்ளது. உள்ளே என்ன இருக்கிறது, எந்தெந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என்பதை நானே உள்ளே சென்றால்தான் தெரியும். அது மட்டுமில்லாமல் நான் கண்டிப்பாக வெள்ளை அறிக்கையாக எவ்வளவு பணங்களை எவ்வளவு செலவு செய்துள்ளார்கள் என்பதை தற்போது வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணி அதை மக்களுக்கு நேரடியாக காண்பிப்பேன். அதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு இதுவரை 5 ஆண்டு காலங்களில் செலவு செய்துள்ளார், எவ்வளவு கோடி வரையில் ஒவ்வொரு துறைக்கும் செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதை கணக்கு காமிக்க வேண்டும். முதலில் வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்பவர்கள் தொடர்ந்து எவ்வளவு இதுவரை செலவாகி உள்ளது, எவ்வளவு நிதி உள்ளது, எந்தெந்த துறையில் என்ன நடந்துள்ளது என்பதை மக்களுக்கு காண்பிப்பது. ஆனால் சில முதலமைச்சர்கள் பதவியேற்றவுடன் அதை வெளிப்படையாக கூறுவதில்லை. ஆனால் விஜய் அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன் என கூறியது ஸ்டாலினுக்கு பெரும் ஆபத்து. அதனால்தான் ஸ்டாலின் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களின் வீட்டுகளில் தற்போது போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் அவர்கள் ஆவேசமாக, நான் மக்களின் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், ஊழல் என்பது கண்டிப்பாக இருக்காது, மேலும் மற்றவங்க மாதிரி முகத்தை மூடிக்கொண்டு இங்கே செல்வது அங்கே செல்வது என்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வெளிப்படையான ஆட்சி என்னுடைய கீழே தான் எல்லாரும் இருப்பார்கள் என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செய்ததை அம்பலமாக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என விஜய் அவர்கள் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான அமைச்சர்களும் தற்போது கதிகலங்கி போயிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு லட்சக்கணக்கான ஊழல்கள் நடந்துள்ளது. மேலும் ஸ்டாலினின் பார்வைக்கு கீழே அந்த ஊழல்கள் நடந்துள்ளதாகவும் விஜய் கணக்கு போட்டுள்ளதாகவும், அதனால்தான் சிறப்பு டிஜிபி பிரிவை உருவாக்கியுள்ளார். அதனால் இனி வரும் காலங்களில் திமுக கோட்டை என்பது சரிய போகிறது, அவர்களால் தப்பிக்க முடியாது, முதல்வரும் தப்பிக்க முடியாது என்கின்ற செய்தி தற்போது வலம் வந்து கொண்டிருக்கு.